மதுரையில் உள்ள அழகர் கோவிலை பற்றின சில செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் மதுரையில் அமையப்பட்டுள்ளது. இங்கு உள்ள கள்ளழகர் எனப்படும் சுந்தரராச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி குடும்ப சமேதரராக காட்சியளிக்கிறார். சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துருளி கோடான கோடி மக்களுக்கு காட்சியளித்து அருளை வாரி வழங்குகிறார். தெய்வம் தானாக கோட்டையை விட்டு வெளியே வந்து மதுரை மக்களுக்கு காட்சியளிப்பது இன்றும் ஒரு வரலாற்று சம்பவமாகவே உள்ளது. இத்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளது. அங்குள்ள சிற்பக்கலைக்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வத்திற்கும் பெயர் பெற்றது. அழகர் கோவிலை திருமாலிருஞ்சோலை, சோலைமலை, மாவீரங்குன்றம் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. புராண கதையின் ஒரு பகுதியாக யமதர்மன் சாபத்தை போக்க தவம் செய்த போது பெருமாள் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கருணையை போற்றும் விதமாக யமதர்மராஜன் தினமும் பெருமாளை பூஜை செய்வதாக ஒரு புராண வரலாறு உள்ளது. இத்தகைய பழமையும் புராண சிறப்பும் கலைநயமும் கொண்ட அழகர் கோயில் மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக உள்ளது.